My dear students, this is Class 12 Maths Chapter 5, Exercise 5.2 la question number 6 பார்க்க போறோம். Okay, prove that the length of lattice rectum of the hyperbola equation கொடுத்திருக்காங்க is 2b square by a. First lattice rectum னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் பாருங்க. இந்த ரெண்டு கர்வும் சேர்ந்தது தான் ஹைப்பர்போலா. அதனோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க x square by a square minus y square by b square equal to 1. ஓகேவா? இப்போ ஃபோக்கஸ் கர்வுக்குள்ளே தான் வரும். இந்த ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிற ஒரு லைன் இந்த கர்வை வந்து ரெண்டு இடத்துல டச் பண்ணுது. அப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸு ஜாயின் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் lattice rectum. ஸோ length of lattice rectum என்னன்னு பார்த்தீங்கன்னா L dash. ஸோ L dash equal to 2b square by a அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ நம்ம இங்கே given எழுதிக்கலாம். Given equation of hyperbola x square by a square minus y square by b square equal to 1. இப்போ பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் ப்ளஸில் இருக்குது. அப்போது நம்மளுடைய ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், கான்ஜுகேட் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? சரி, இப்போது இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன சொல்லுவோம்? இந்த எஸ்ஸு இருக்கிற டிஸ்டன்ஸு பார்த்தீங்கன்னா சி. அப்போ இந்த எஸ்ஸுங்கிற பாயிண்ட்டை நான் எப்படி குறிப்பிடுவேன்னா C,0. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலே ஒய் வேல்யூ வந்து 0. ஓகேவா? ஸோ இது வந்து C,0. அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் L டேஸ் என்ன வரும்? அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் lattice rectum x equal to C. இப்போது இங்கே எழுதிக்கலாம் ஈக்குவேஷன் ஆஃப் lattice rectum x equal to C. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1, அப்புறம் இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்? L dash equal to 2b square by a அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரூவ் போயிடலாம். இப்போது இந்த ஈக்குவேஷன் எழுதி வச்சுருக்கோம்ல, ஈக்குவேஷன் ஆஃப் lattice rectum எழுதி வச்சுருக்கோம்ல, இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற எக்ஸ் வேல்யூ எடுத்து நம்ம 1ல் போட போகிறோம். ஏன்னா நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணால் நமக்கு இந்த எல்லுங்கிற பாயிண்ட் என்னான்னு கிடைக்க போகுது. புரியுதா? இப்போது புட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1. அப்போ என்ன ஆகிடும்னா எக்ஸோட பிளேஸில் சி வந்துடும். அப்போ சி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? சரி, இப்போ இந்த 1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். சி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். ஓகேவா? சரி, 1க்கு அடியில் 1 போடலாம். ஏ ஸ்கொயருக்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் ஏ ஸ்கொயர் தான். அப்போ மேலே எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ், ஆனால் இங்கே வந்து மல்டிப்ளை ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர் இங்கே வந்துடும் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். இப்போது ஹைப்பர்போலாவில் ஹைப்பர்போலா சி ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரி, இந்த வேல்யூவே இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாமா? இந்த ஈக்குவேஷன் 3யை இதுக்குள்ளே நான் போட போகிறேன். ஓகேவா? சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல சி ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இன்னொரு ஏ ஸ்கொயர். ஓகேவா? பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். புரியுதா? இப்போது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இந்த பக்கம், ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இந்த பக்கம். இப்போ நமக்கு ஒய் வேல்யூ தானே வேணும். ஸோ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி பவர் 4 பை ஏ ஸ்கொயர்னு கிடைக்குது. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் போத் சைட். அப்போ என்ன ஆகிடும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பவரில் பாதி குறைச்சிடுங்க பி ஸ்கொயர், இது பவரில் பாதி குறைச்சிடுங்க ஏ. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ. இப்போ மறுபடியும் டயக்ராமுக்கு வாங்க. இந்த எல்லுங்கிற பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? இது வந்து சி தான் கன்ஃபார்ம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சி தான், ஏன்னா எக்ஸ் வேல்யூ சி தான். ஆனால் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சில்ல, ப்ளஸில் 1 மைனஸில் 1. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ப்ளஸில் வரணும். அப்போ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ. அப்போ இங்கே ஒரு பி ஸ்கொயர் பை ஏ எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் ஒய் வேல்யூ வந்து மைனஸில், அதனால் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ.
புரியுதா? இப்போது லென்த் ஆஃப் லேட்டிஸ் ரெக்டம் எல் டேஸ்க்கு வர போகிறோம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாமா? x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் என்ன வந்துடும்? 0 வந்துடும். ஆனால் ரெண்டாவது பாயிண்ட்டு பி ஸ்கொயர் பை ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ எல் டேஸ் ஈக்குவல் டு 0 விட்டுடலாமா? 0 விட்டுடலாம். அது போக 2b ஸ்கொயர் 2b ஸ்கொயர் பை ஏ ஹோல் ஸ்கொயர். அப்போ எல் டேஸ் ஈக்குவல் டு 2b ஸ்கொயர் பை ஏ. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.